ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். அன்பர்களே, இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நமது முழுமையான ராசி பலன்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்களுடைய ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு அனைவருமே ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரவுக்கு நன்றிகள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. மேலும் கிருத்திகை விரதமும் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் மற்றும் கிருத்திகை விரதம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். ரெண்டுமே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரதமாக அமைந்துள்ளதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. கிரக அமைப்பில் காணப்படுகிறது. 7ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இருப்பது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களது குடும்பத்தின் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்றைய தினம் புதிய ஐடியாக்களை உங்களால் உருவாக்கி தந்து சிறப்பான நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான உறுதுணையாக இருப்பாங்க. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக பலப்படுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக அனுபவித்திட முடியும். நண்பர்களே, அமைதி கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான பாதையில் இன்னைக்கு அதிகமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக தென்படுங்க. மாணவர்கள் கல்வி வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் ரிசர்ச் சம்பந்தமான செயல்பாடுகளை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தேடல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உங்களது பூர்வீக சொத்துக்கள், தாத்தா சொத்து, பாட்டனார் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது வேற லெவலில் இன்னைக்கு கிடைக்கும். அதனால உத்தியோக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது ஓரளவு குறையறதுனால மன நெருக்கடியும் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. எதிர்பாராத வகையில் நல்ல லக்கையஸ்ட் சான்சஸ்லாம் இன்னைக்கு சேருங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனால் சுதாரித்து உடனடியாக அந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. மனதை அமைதியாக வச்சிருங்க. குடும்ப வாழ்க்கை மூலமாக அந்த அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். உடல் ஆரோக்கியத்தை, தோற்றத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான நேரமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மற்றும் உங்கள் அப்பியரன்ஸ் எல்லாம் நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் இன்னைக்கு தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் ஏற்கனவே சில முதலீடுகள் நீங்கள் செய்து இருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய முதலீடுகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். அதீதமான ஒரு சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட சேருங்க. அதீதமான உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய வெற்றிகள், சாதகமான நல்ல ரிசல்ட்டை கொண்டு தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களது உற்சாகத்தை அதிகரிக்கும். உங்களது சக்தியை கூட்டக்கூடிய வகையில் நடந்து கொள்ளுங்க. எனவே இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான சூழலிலும் நீங்கள் சிறந்த நடத்தையை தாங்க பயன்படுத்தணும். டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காதலரை வருத்தப்பட வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கையில்
சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு காதலருக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து கொண்டு உங்கள் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது அவருக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த விஷயத்தையும் செயல்பாடுகளையும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பேசும்போதும் கவனமாக இருக்கணுங்க. இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்கள் சக ஊழியர்கள் எல்லாருமே வந்து சீனியர்கள் எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. ஒரு தேவதை போல உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களால் செய்ய முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்து முடிக்க ஆசைப்படுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். எந்த சூழல் உங்களுக்கு வந்தாலும் டீசெண்டாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வந்து மற்றவங்க அன்டீசெண்டாக நடந்துக்கிறாங்கன்ட்டு நீங்களும் அதே மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். திருமணமானவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய கடந்த கால சில ரகசியங்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால அவர் கொஞ்சம் மனதளவில் காயப்படுவாருங்க. நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடனான மனக்காயங்களை ஆற்றுவதற்கான அல்லது அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கையை வந்து சிறப்பாக பராமரிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இறை வழிபாடுகள் செய்யலாம். முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க. நீங்கள் உங்கள் பொறுப்புகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். திடீர்னு செலவுகளை ஏற்படும் போது சமாளிக்கிறதுக்காக உங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. அலுவலக பணிகளில் இந்த தினம் உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை வந்து நீங்கள் யார்ட்டையும் திரும்ப வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடாதீங்க. உங்கள் பொறுப்புகளை நீங்களே முடிக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு சோர்வு இல்லாத வகையில் சின்ன சின்ன வெற்றிகள் அவ்வப்போது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களது குடும்ப வாழ்க்கையானது உங்களுக்கு அதீதமான நல்ல மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நிறைய ஐடியாக்களை உருவாக்கி தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது நீங்கள் லைட் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. லைட் க்ரீன் கலர் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 1 இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரிசர்ச் சம்மந்தமான ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளை உங்கள் மனசில் இன்றைக்கி அதிகரித்து கொண்டே இருக்கணுங்க. இன்றைய அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய தேடல் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையை மிகுந்த முன்னேற்றகரமாக அமைகிறதால சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே மகிழ்ச்சிகள் கூடும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், உங்கள் சீனியர் எல்லாருமே வந்து நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால அழகான ஒரு சூழல் அருமையாக உங்களுக்கு அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் சொத்துக்கள் மூலமாக. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி குறையுங்க. உங்களுக்கு மனதில் நிம்மதி பெருகும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக வந்து சேரக்கூடிய நாள் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியாக உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் லக்கியஸ்ட் நாளாக உங்களுக்கு அமையும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.